டியர் 9th ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நேற்று ஒரு வீடியோ கூட அனுப்பியிருந்தேன். இப்போ நீ என்ன பண்ணுறன்னா நல்லா ரிவைஸ் பண்ணு. நான் எப்போவும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நான் சொல்கிற மாதிரி தான் நல்லா ரிவைஸ் பண்ணி எழுதிப்பார். எழுதி பார்த்தா தான் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாகவும் மிஸ்டேக்ஸும் அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அந்த புக் பேக் பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இப்போ புக் பேக்கை பொறுத்த வகையில் இந்த க்ளோசரிஸ் ஃபுல்லாகவே நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மெமரி பண்ணிக்கோ. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஒரு வேர்டுக்கு வந்து மீனிங் தெரியணும்னா இங்கிலீஷ் டு தமிழ் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்காக தெரிஞ்சுக்கணுமே தவிர இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தான் நீ வந்து என்ன செய்யணும்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு வேர்டுக்கு வந்து மோர் தென் 2 or 3 வேர்ட்ஸ் வந்து யூ கேன் மெமரைஸ் இன் யுவர் மைண்ட், யூ கேன் கீப் இன் யுவர் மைண்ட். அப்போ அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இட் வில் ஹெல்ப் யூ டு அட்டன் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். ஓகேவா? இப்போ நீ இந்த க்ளோசரிஸ் ஃபுல்லாகவே வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நல்லா மெமரி பண்ணிக்கோ. இந்த க்ளோசரிஸ் மெமரி பண்ணுறதுக்கு சொல்லதுக்கு காரணம் அதுதான், கொஞ்சம் நல்லா ஒரு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இது பண்ணுது. அடுத்து இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கக்கூடியது பாரு. இதில் ஒரு 10 வரை கொடுத்துருக்குறாங்க. அந்த நரேட்டர் ஹேட் ஹிடன் few old coins in the tree அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா ட்ரூ. The jackfruit tree was still there. இதுவும் என்னது அப்படின்னா ட்ரூ தான். As a boy the narrator used to swing on the turnstile. இந்த turnstile அப்படிங்கிறது நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நீ பார்க்குக்கெல்லாம் போனேன் அப்படின்னு சொன்னால் அந்த என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருப்பாங்க, ஒரு ரவுண்டாக வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணிட்டு தான் உள்ளே போக முடியும். அந்த மாதிரி உள்ளது. அதில் வந்து அசியா பாய், அதாவது குழந்தையாக இருக்கும்போது அந்த நரேட்டர் வந்து அதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாப்புல, ஆடி இருக்கிறாப்புல. அதை வந்து என்னது அப்படின்னா ட்ரூ. த நரேட்டர் ஹேட் சோல்டு தி ஹவுஸ். நரேட்டர் வந்து அந்த வீடை வித்துட்டாப்புல இல்லையா? அப்போ வந்து அது என்னது அப்படின்னா ட்ரூ தான். த எ கேர்ள் கேம் அவுட் ஆஃப் தி ஹவுஸ். அந்த வீட்டிலேருந்து ஒரு பெண் என்ன செய்கிறாப்புல, ஒரு கேர்ள் வெளியில் வராப்புல. த நரேட்டர்ஸ் கிராண்ட் ஃபாதர் யூஸ்டு டு சிட் ஆன் தி ஸ்டோன் பெஞ்ச். அந்த நரேட்டனுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து அந்த ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்கார்றது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. இது வந்து என்னதுன்னா ஃபால்ஸு. த நரேட்டர் வாஸ் ஏபிள் டு ரிமெம்பர் தி மியூசிக் ஆஃப் எ பியானோ. அப்போ அந்த பியானோ மியூசிக் வந்து நல்லா மைண்டில் ஞாபகமாக வச்சுருந்தாரு அப்படிங்கக்கூடியது. அது வந்து என்னதுன்னா ட்ரூ. த நரேட்டர் வாஸ் ஏபிள் டு கிளைம் தி ஜேக்ஃப்ரூட் ட்ரீ. அந்த ஜேக்ஃப்ரூட் ட்ரீயில் வந்து நரேட்டரு அவரால் ஏற முடியும், ஏறுற அளவுக்கு வந்து தெம்பாக இருந்தார் அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸ். த பர்பஸ் ஆஃப் த விசிட் ஆஃப் தி நரேட்டர் வாஸ் டு பை ஹிஸ் ancestral ஹவுஸ் பேக். அந்த நரேட்டர் வந்து அந்த ஏற்கனவே வித்த வீட்டுக்கு வந்து இவர் ஏன் போனார்? அப்போது அந்த வீடை வந்து அந்த ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ்னால் அவருடைய முன்னோர்கள் வீடு, பழைய வீடு, பாரம்பரியமான ஒரு வீடு, அது பரம்பரை வீடு. அப்போது அந்த வீடை வந்து வாங்கிறதுக்கு போனார் அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸு. அப்போது த நரேட்டர் கிளைம்டு ஓவர் தி வால் ஈஸிலி. நரேட்டர் வந்து அந்த வால் மேலே வந்து ஈஸியாக ஏறிட்டார் அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸு. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அதில் ஏறுறதுக்கு இல்லையா? டியூ டு ஓல்ட் ஏஜ், எனக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு. அப்போது அவர் வந்து என்னதுன்னா கஷ்டப்பட்டார். அப்போ ஈஸியாக ஏறினார் அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? அது மாதிரி இங்கே பாரு. பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஸ்டோரி ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ் பை சூஸிங் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். இப்போது இது வந்து என்ன அப்படின்னா, நீ ஸ்டோரி எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கியோ அந்த அளவுக்கு வந்து நீ கரெக்டாக வந்து நீ ஆப்ஷனை சூஸ் பண்ணுவேன், நீ சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. அந்த ஸ்டோரி ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் ஹைலைட்ஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப். இது எதை ஹைலைட் பண்ணி காட்டுது? இந்த ஸ்டோரி வந்து எதை ஹைலைட் பண்ணி காட்டுது? ஓல்ட் ஏஜாவா, யூத்தாவா, அடல்ட்ஹுட்டாவா அல்லது மிடில் ஏஜாவா? யூத். பிங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். இப்போ த ஹவுஸ் விச் வாஸ் விசிட்டட் பை தி மேன். இப்போ அவர் அந்த வீட்டுக்கு விசிட் பண்ணார் இல்லையா? அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்ட் அன்சேஞ்சு அப்படிங்கிறது தான் கரெக்ட். எந்த மாற்றமுமே இல்லை. Who said a blessing rests on the house where the shadow of a tree falls. அதாவது ஒரு மரத்தினுடைய நிழல் ஒரு வீட்டில் விழுது, அந்த ரூஃபில் விழுகுது அப்படின்னு சொன்னால் அந்த வீடு வந்து ஒரு பிளெஸ்ஸிங், கடவுளுடைய பிளெஸ்ஸிங் நிறைஞ்ச ஒரு வீடாக இருக்கும் அப்படின்னு யார் சொன்னது? கிராண்ட் மதர் சொன்னது.
தி ஆதர் கம் பேக் டு தி ஹவுஸ் பிகாஸ் ஆதர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து திரும்ப வந்தார். ஏன் வந்தார் அப்படின்னு சொன்னால், வாஸ் லுக்கிங் ஃபார் ஹிஸ் லாஸ்ட் யூத். அவர் தன்னுடைய இளமை காலத்தில் அந்த இடத்துல வந்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கறதுக்காக திரும்ப வந்திருக்கிறாரு. ஹே கிஃப்டட் டேஷ் டு தி லிட்டில் கேர்ள். அந்த சின்ன பெண்ணுக்கு வந்து அவர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், அயன் கிராஸ். என்ன கொடுத்தாரு? அயன் கிராஸ் வந்து என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. அது மாதிரி இங்கே பாரு, மேட்ச் தி வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித் தி மீனிங் இன் காலம் பி பை டிராயிங் எ லைன் அஸ் ஷோன். இப்போ இந்த ரெண்டு காலத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குண்டானதை மேட்ச் பண்ணணும். அதாவது மேட்ச் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத தான் கேட்டிருக்கிறாங்க. இது ஆல்ரெடி நான் ஏற்கனவே நடத்தும்போது வீடியோலையும் நான் போட்டு விட்டுருக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா நீ பார்த்துக்கோ, ஓகேவா? ஆமாம். அடுத்து இங்கே பாரு, ரீட் தி ஷார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி வேர்ட்ஸ் அண்ட் ரைட் தி ஃபுல் ஃபார்ம் ஃபார் தி ரிமைனிங் வேர்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் தி டேபிள் கிவன் பிலோ. இப்போ ஓன்ட் அப்படிங்கக்கூடியது வெளிநாட்டு. ஐ ஹேட் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஐ போட்டு அப்பாஸ்ட்ரபி டி போட்டு என்ன செய்யறாங்கன்னா இது பண்ணுறாங்க. ஐ வில் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வருது, ஓகேவா? அடுத்து யூ போட்டு அப்பாஸ்ட்ரபி டி போட்டாங்க அப்படின்னா யூ ஹேட் அல்லது யூ வுட், இந்த இதுக்கு வந்து நீ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தே அப்பாஸ்ட்ரபி போட்டு வி போட்டால் தே ஹாவ். ஏ போட்டு அப்பாஸ்ட்ரபி டி போட்டால் ஏ ஹேட் அல்லது ஹீ வுட். இந்த மாதிரி இதுக்கு நீ என்ன செஞ்சுக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இங்கே வாஸ் இன்ட்டு வாஸ் இன்ட்டு, வாஸ் நாட் அப்படிங்கிறது வாஸ் இன்ட்டு, இஸ் இன்ட்டு அப்படிங்கிறது இஸ் நாட், டஸ் இன்ட்டுங்கிறது டஸ் நாட், ஆரைன்ட்டுங்கிறது ஆர் நாட், உட்டைன்ட்டுங்கிறது உட் நாட், கான்ட்டுங்கிறது கேனாட். இந்த இதெல்லாம் நீ வந்து என்ன செய்யணும்னா, இதெல்லாம் நீ இப்போ இது உனக்கு யூஸ் ஆகும்னா கொஷின் டேக்னு ஒன்று படிக்கும்போது உனக்கு யூஸ் ஆகும். கொஷின் டேக்கில் வந்து இப்போ சேலோட நீ நாட்டு சேர்த்தன்னா சேலின்ட்டுன்னு போடக்கூடாது, சான்ட்டுன்னு போடணும். அது மாதிரி வில்லோட நீ நாட்டு சேர்த்தன்னா வில்லின்ட்டுன்னு போடக்கூடாது, ஓன்ட்டுன்னு போடணும். புரியுது? அது மாதிரி ஆரோட நாட்டு சேர்க்கும்போது எயின்ட்டு அந்த மாதிரி நீ என்ன செய்யணும் அப்படின்னா போடணும். அப்போ இதெல்லாம் வந்து உனக்கு கொஷின் டேக் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அடுத்து இங்கே பாரு, ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் யுவர் ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு லெட்டர் இருக்குது. புக் பேக் லெட்டர் தான். இந்த லெட்டர் வந்து நீ ஏற்கனவே நீ படிச்சிருப்ப. ஆனால் இது போக நான் வந்து இந்த இன்னொரு லெட்டர் வந்து நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி அனுப்பி வச்சுருந்தேன். அதுவுமே ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்டு தான். அது எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா, ஒரு வில்லேஜில் நீ செலிப்ரேட் பண்ண அல்லது செலிப்ரேட் பண்ணதை நீ பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு விழாவை பற்றி நீ என்ன செய்யணும் அப்படின்னா உன் ஃப்ரெண்டுக்கு டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும் அப்படிங்கக்கூடிய லெட்டர் தான் நான் உனக்கு ஃபோட்டோ காப்பீஸ் அனுப்பியிருந்தேன். அந்த லெட்டரும் படிச்சுக்கோ, இந்த லெட்டரும் படிச்சுக்கோ. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கேட்பேன். இந்த ரெண்டும் சாய்ஸில் கொடுப்பாரு, அதனால் இதை மட்டும் படிச்சுட்டு போவோம் அப்படின்னு நீ தயவு செய்து நினைக்காத. இந்த ரெண்டு லெட்டர்லையும் ஏதாவது ஒரு லெட்ரு தான் கொடுப்பேன், அதைத்தான் நீ எழுதணும், ஓகேவா? அந்த மாதிரி இது டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ஸ்னு நம்ம வரும்போது நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன். டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசனில் வந்து ஃபஸ்ட்டு நீ அஜெக்டிவ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அஜெக்டிவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிற ஒரு மெத்தடும் நான் சொன்னேன். இது வரைக்கும் நடத்தின எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பாரு, இப்போ நோ அதர் கேர்ள் இன் தி கிளாஸ் இஸ் as tall as ரம்யா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு கம்பேரேட்டிவ் இந்த மாதிரி வருது, சூப்பர்லேட்டிவ் இந்த மாதிரி வருது. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. அடுத்து ரம்யா இஸ் ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் கேர்ள்ஸ் இன் தி கிளாஸ் அப்படின்னு சொன்னால் அது சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ்லையுமே தேர்ட் டைப், ஏன்னா இங்கே ஒன் ஆஃப் தி வந்துருக்குது. இங்கே வந்து பாரு, செகண்ட் டைப் சூப்பர்லேட்டிவில் தி தான் வரும், தேர்ட் டைப் சூப்பர்லேட்டிவ்னா ஒன் ஆஃப் தி வரும். இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட் மெத்தடில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணதுக்கு நீ தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இங்கே பாரு, ER தேன் மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ். இப்போ வந்து ER தேன் வந்தாலே கம்பேரேட்டிவ். அப்போ அதில் செகண்ட் டைப்பாக தேர்ட் டைப்பான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னா, செகண்ட் டைப்பில் வந்து தேனுக்கு அப்புறம் எனி அதர் வந்திருக்கும். இது தேர்ட் டைப் கம்பேரேட்டிவ்னா தேனுக்கு அப்புறம் மோஸ்ட் அதர் வந்திருக்கும், அல்லது ஆல் அதர் வந்திருக்கும், அல்லது மெனி அதர் வந்திருக்கும். மோஸ்ட் அதர், மெனி அதர், ஆல் அதர் இந்த தேனுக்கு அப்புறம் வந்துருந்துச்சு அப்படின்னா அது தேர்ட் டைப்பு கம்பேரேட்டிவ். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீ படிச்சுக்கிட்டேன்னா நீ எந்த எக்ஸசைஸ் போட்டாலும் இதாகும். திரும்பவும் சொல்கிறேன்,
கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு நீ படித்த அப்படின்னு சொன்னால் 10th உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 10th உனக்கு கிராமர் தான் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ இப்போ படிக்கக்கூடிய பேராகிராஃபோ, மெமரி போயமோ, பொயட்ரி ஷார்ட் ஆன்சரோ இது கூட இந்த 9th சரி. ஆனால் இப்போ நீ படிக்கக்கூடிய 9th படிக்கக்கூடிய இந்த கிராமர் 10th உனக்கு யூஸ் ஆகும், 11th யூஸ் ஆகும், 12th யூஸ் ஆகும். ஆக நீ இந்த மாதிரி இப்போ பேராகிராஃப் படிக்க வேண்டாமா, ஷார்ட் ஆன்சர் படிக்க வேண்டாமா? அது கண்டிப்பாக படிக்கணும். நீ 9th பாஸ் ஆகணும்னா படிச்சு தானே ஆகணும். அது நீ கண்டிப்பாக படிக்கணும். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நீ எது கொடு அப்படின்னு சொன்னால் கிராமருக்கு கொடு. நீ கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபுல்லாகவே நீ படிக்கக்கூடிய கிராமர் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஆமாம். அதனால் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிஷன் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா? இப்போ இங்கே அடுத்து பார்த்தா அப்படின்னு சொன்னால் ரைட் தி ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப்ஸ் இன் தி ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. வித்தின் ப்ராக்கெட்டில் வந்து வேர்பு கொடுத்துருப்பான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன், வித்தின் ப்ராக்கெட்டில் வேர்பு கொடுத்துருந்தாலே அது V1 தான் கொடுத்துருப்பான். ஐ மீன் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் கொடுத்துருப்பான். வித்தின் ப்ராக்கெட்டில் ஒரு வெறுப்பை பார்த்தாலே நீ யோசிக்கவே வேண்டாம், அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் வந்திருக்கும். நீ வந்து தேவைப்பட்டால் அதை அடுத்த டென்ஸுக்கு நீ மாற்றணும். இப்போ இங்கே வந்து நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் ஜெரண்ட் அல்லது இன்ஃபினிட்டிவ் வித்தின் ப்ராக்கெட்டில் கொடுக்கப்பட்ட அந்த வேர்பை வந்து ஒன்று ஜெரண்டாக யூஸ் பண்ணணும் அல்லது இன்ஃபினிட்டிவாக யூஸ் பண்ணணும். ஜெரண்ட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ING ஃபார்ம். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னால் டு இன்ஃபினிட்டிவ், 2க்கு அப்புறம் வந்து ஒரு V1, இந்த V1க்கு முன்னாடி 2 போட்டோன்னா அது இன்ஃபினிட்டிவ் ஆயிரும். அப்போ இன்ஃபினிட்டிவ்லேயே 2 இருக்குது, டு இன்ஃபினிட்டிவ், பேர் இன்ஃபினிட்டிவ். அப்போ பேர் அப்படின்னு சொன்னாலே எம்டி, அப்போ 2 இல்லாமல் வரக்கூடிய இன்ஃபினிட்டிவ். புரியுதா? அப்போ நீ ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட. இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த இதை வந்து நீ நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா? ஆமாம். இந்த இதில் வந்து நீ நல்லா பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. நீ ஆன்சர் மட்டுமே எய்ம் பண்ணக்கூடாது, ஆன்சர் மட்டும் எய்ம் பண்ணக்கூடாது. அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பார்க்கணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இங்கே பாரு, ஐடென்டிஃபை அண்டு நேம் தி கேரக்டர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு 5 எக்ஸசைஸ் இருக்குது. இந்த இதை வந்து நீ என்ன செய்யணும்னா நல்லா பார்க்கணும். கேரக்டர் ஸ்பீக்கர்லாம் உண்டு, அதெல்லாம் நீ அது ஏன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீ எந்த அளவுக்கு டெப்த்தாக வந்து நீ அந்த ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துக்கிட்டதுக்கு இந்த கேரக்டர் ஸ்பீக்கர்லாம் இங்கே நல்லா பார்த்துக்கோ. அது மாதிரி இங்கே வந்து பாரு, கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ரீடிங். அதாவது நீ அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணியிருக்கிற அந்த ரீடிங் கெப்பாசிட்டியை பொறுத்து நீ என்ன அறிஞ்சிருக்கிற, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கியோ அதை வச்சு நீ என்ன செய்கிறன்னா இந்த சென்டென்ஸை வந்து நீ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இது. இப்போ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி உனக்கு ஆன்சர் கொடுத்துருக்குறேன், வீடியோவிலையுமே நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீ பார்த்துக்கோ. நான் திரும்பவும் சொல்கிறேன், எழுதி பாரு. சும்மா அப்படியே பார்த்துட்டு அங்கே போய் எழுதுகிற மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா? ஆக நீ எல்லாத்தையுமே நீ என்ன செய்கிற அப்படின்னு சொன்னால் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துடலாம்ல? சரி. அது மாதிரி இங்கே ஐடென்டிஃபை தி டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஆர் ஃப்ரைசஸ் இன் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்டு அண்டர்லைன் தம் அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் இது ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன். கிளாஸஸ் எது, ஃப்ரைசஸ் எது அப்படின்னு அண்டர்லைன் பண்ணி காட்டணும். இது வந்து நான் உனக்கு ஏற்கனவே நடத்தியிருக்கிறேன், வீடியோவுமே என்ன செஞ்சுருக்கிறேன்னா போட்டிருக்கிறேன். அடுத்த இதை நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் அப்ரோப்ரியேட் ப்ரிபோஷனல் ஃப்ரைசஸ். இது வந்து என்னதுன்னா ப்ரிபோஷனல் ஃப்ரைசஸ். உனக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதுக்கு கீழே வந்து ப்ரிபோஷனல் ஃப்ரைசஸ் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸில் அந்த கான்செப்டுக்கு உனக்கு எந்த ப்ரிபோஷனல் ஃப்ரைஸ் ஆப்டாக இருக்குமோ அதை நீ சூஸ் பண்ணி என்ன செய்யறன்னா எழுதுற. இப்போ ஐ வுட் லைக் டு ஆர்டர் காஃபி டேஸ் டீ அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அது மாதிரி டேஸ் த ரெயின்ஸ் வி வெண்ட் அவுட், இதுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான், இன்ஸ்பைட் ஆஃப். இப்போ அது மாதிரி இங்கே பாருன்னா டேஸ் ஃபயர் பிரேக் தி கிளாஸ் டு எஸ்கேப் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. இப்போ 4th ஒன் பாரு, ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஹியர் டேஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு, ஆன் பிஹாஃப் ஆஃப், பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து வி சால்வ் தி ப்ராப்ளம் டேஸ் எ நியூ டிவைஸ் டெவலப்டு பை அவர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுக்கு ஏ ஆப்ஷன் தான், பை மீன்ஸ் ஆஃப்.
அடுத்து டேஷ் வி ஆர் இம்ப்ரெஸ்டு வித் தயர் பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏ ஆப்ஷன் இன் ஜென்ரல். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த இதெல்லாம் நீ பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை பார்த்து எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா எழுதி முடிச்சுட்டு நிறையா மார்க்கு ஸ்கோர் பண்ணணும். அதாவது பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, வீக்லி டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதாவது நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீ எழுத போகிறது ஆஃப் இயர்லி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சீரியஸாக எழுது. அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உனக்கு ஒரு கிளாஸ் டெஸ்ட் வச்சாலோ வீக்லி டெஸ்ட் வச்சாலோ அதை நீ பப்ளிக் எக்ஸாம் மாதிரி கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் உனக்கு சீரியஸ்னஸ் கிடைக்கும். ஓகேவா? அடித்தல் ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. இது லாங்குவேஜ் பொறுத்த வகையில் ஹேண்ட் ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ப்ரெசன்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் லாங்குவேஜ் வந்து நீ அவ்வளவு சாதாரணமாக நீ மார்க் வாங்குறது ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். சும்மா எல்லாம் படித்து மெமரி பண்ணாப்புல எல்லாமே நீ எழுதுனாப்புல உனக்கு ஃபுல் மார்க்லாம் கிடைக்காது. நீ எல்லாம் எழுதிட்ட, கரெக்டாக எழுதிட்ட, ஒரு மிஸ்டேக் கூட இல்லை, நல்லா எழுதிட்ட அப்படின்னு சொன்னாலுமே ஃபுல் மார்க்கு கிடைக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்ப்பாங்க, ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது. அடுத்த ஸ்டெப் பார்ப்பாங்க, ஹேண்ட் ரைட்டிங் பரவாயில்லையா, சரி ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங் பரவாயில்ல, ஆனால் ப்ரெசன்டேஷன் வந்து அங்கங்கே அடித்தல் ஓவர் ரைட்டிங் இருக்குது. ஆக உனக்குடைய 10th பேப்பரை பொறுத்த வகையில் என்ன பண்ணுவாங்க, மார்க்கை குறைக்கிறதுக்கு தான் தேடுவாங்க. அப்போ அவங்க குறைக்கிறதுக்கு நீ எல்லாமே எழுதிட்ட, குறைக்கலாம் முடியாது, எல்லாமே கரெக்டாக ஆன்சர்லாம் எழுதிட்ட. அடுத்த இதில் அவங்க என்ன செய்வாங்க, ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷன்லாம் பார்ப்பாங்க. அதனால் நீ ஃபுல் மார்க் வாங்கணும், மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும், ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். ஓகேவா? பாய், see you, all the best.